12 ரூபா விலைனங்கரா கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடு வேணும், வெள்ளாடு வேணும், இல்லை கசாப்புக்கு கறி கடைக்கு வேணும், இல்லை ஏதோ ஒரு கறிக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற ஆடுலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா இது மாதிரி விலை சொல்லியிருந்தாங்க. கறி இருக்கிற பொறுத்துங்க ஆடு. கறி ஏற்றமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கறி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தாங்க ரேட் அதிகமாக போயிட்டுருக்கு. இதில் இருக்கிற வெள்ளாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா சொல்லியிருந்தாருங்க. 10 ரூபா, 7, 8 இது மாதிரி 11 இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாருங்க. கிடாயோட சைஸை பொறுத்து விலை முன்ன பின்ன மாறுங்க. ஏதோ ஒரு 500, 1000 குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தார். ஆடு வேணுங்கிற நண்பர்கள் ஏதோ முன்ன பின்னா வந்தால் வாங்கிக்கலாங்க. நம்ம வளர்த்துக்கு இருந்தாலும் சரிங்க, இல்லை கறி கடைக்கு இருந்தாலும் சரிங்க. இதில் இருக்கிற பெரிய வெள்ளாட்டு கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா 18,000, 15,000, 19,000 விலை சொல்லியிருந்தாருங்க வியாபாரி. ஏதோ ஒரு 500, 1000 குறைச்சி வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். இது கோயில் விசேஷங்களுக்கு தேவத்துக்கு